இந்த லெந்த் நாட்களில் டேக் எ டிசிஷன், ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக, சபையில் இருக்கிற தனிப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கம்யூனிட்டி. This is our community. If we cannot serve in this community, how can we serve outside the community? Because that's a community that God is asking us to build. இந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஒருத்தர் விசாரித்து how are you doing, என்ன உங்களுக்காக ப்ரேயர் பாயிண்ட் இருக்கா, ஏதாவது ப்ரேயர் பண்ணணுமா? So let's start with pray for one another. ஒரு ஃபேமிலிக்காக 10 நாள் ஜெபிங்க. So last week we talked about ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக ஜெபிங்கன்னு சொன்னோம். Is anyone praying for somebody? ப்ரேயர் பண்ணி பாருங்க. I believe strongly there is going to be a major difference. So இந்த வாரம் take a challenge to pray for one family. அப்போ ரெண்டாவது சேலஞ்சு, முதல் வந்து நீங்கள் எது செய்யணும், போகிற வர இடத்துல எல்லாம் ஜெபிக்கணும். Why am I saying this? அதை செய்கிற வேளையில் உங்களுடைய பாரம் ஆண்டவர் அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். I am going to pray for them. இங்கேருந்து வெளியே நடக்கும்போதே அநேகரை நீங்கள் பார்க்க முடியும். அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு போங்க.